பிரையர் லாரன்ஸின் முன்னிலையில் ரகசியமாக திருமணம் செய்து கொண்டார்கள். அந்த திருமணம் மகிழ்ச்சிக்காக மட்டும் இல்லை, அது நம்பிக்கைக்காக. ஒரு நாள் இந்த காதல் இரு குடும்பங்களின் பகையை முடிக்கக்கூடும் என்ற நம்பிக்கைக்காக பிரையர் லாரன்ஸ் அவர்களை எச்சரித்தார். வேகமாக எரியும் தீ வேகமாக அணையும் என்று சொன்னார். மெதுவாக வளராத காதல் அதிக சாம்பல் விட்டுச் செல்லும், ஆனால் இளமை எச்சரிக்கைகளை அதிக நேரம் கேட்காது. ஒரு நாள் ஒரு சிறிய சண்டை பெரிய விபரீதமாக மாறியது. வார்த்தைகள் வாள்களாக மாறின. ரோமியோவின் நெருங்கிய நண்பன் அவனது கண்முன்னே கொல்லப்பட்டான். அந்த கணத்தில் காதலன் மறைந்து கோபம் மட்டுமே மீதமிருந்தது. கோபத்திலும் துக்கத்திலும் ரோமியோ ஒரு உயிரை எடுத்தான். அந்தச் செயல் அவனை காதலனாக இல்லை, குற்றவாளியாக மாற்றியது. அவன் ஒரு கணத்தில் முழு வாழ்க்கையை இழந்தான். அவன் வெரோனாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டான். நகரத்தை விட்டு செல்லும்போது அவன் திரும்பி பார்த்தான். காதல் மட்டும் அவனுடன் சென்றது. ஜூலியட் தனியாகிவிட்டாள். அவளுக்குச் சொல்லப்பட்டது, நீ வேறொருவரை மணக்க வேண்டும். அவள் மறுத்தாள். அவள் அழுதாள். ஆனால் யாரும் கேட்கவில்லை. அவளுக்கு நேரம் இல்லை. அவளுக்கு உதவி தேவைப்பட்டது. பிரையர் லாரன்ஸ் ஒரு திட்டம் சொன்னார். ஒரு மருந்து, மரணம் போல தோற்றம். அவள் தூங்குவாள். உலகம் அவளை இறந்தவளாக நம்பும்.